ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்யூட்டான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு க்யூட்டான அமேசான்லேருந்து ஒரு டைரி கிட் தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து யூனிகார்ன் டைரி கிட்னு சொல்லலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 1 2 3 டடா. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து யூனிகார்ன் கிட். இது அரவுண்டு 460 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. சைஸு, ப்ரைஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நிறைய திங்ஸ் க்யூட்டாக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குதுன்னு கம்ப்ளீட்டாக தெரியல, பார்க்கலாம். ஓகே, இதுக்கு வந்து சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேக்கிங் சூப்பராக இருக்குது. 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம எடுக்க போகிறது இந்த யூனிகார்ன் பென் தான். சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஆக்சுவலி இது வந்து ரீஃபில் பெனில் பால் பாயிண்ட் பென்னா இல்லைனா ஜெல் பென்னான்னு தெரில, இன்னும் நான் யூஸ் பண்ணல. எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக கொடுத்து யூனிகார்ன்லாம் போட்டு க்யூட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பொருள் பார்த்துடலாம். இது ஓப்பன் பண்ணதுக்கு உள்ள வெளியிலேருந்து ஒரு க்யூட்டான கீ செயினும் ஒரு வெயிட்டரும் இருக்குது. அதாவது இந்த யூனிகார்ன் வந்து எனக்கு ஸ்டிக்கரான்னு தெரில, நான் அதை பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வெயிட்டுக்குள்ளதுன்னு தான் நினைக்கிறேன். சூப்பராக தெரில. ஓகே, யூனிகார்ன் இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு கீ செயின் உள்ள கிளாஸ் டைப்பில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். இது வந்து கொஞ்சம் நியூ மாடலாக இருக்குது. பிளாஸ்டிக்கில் இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இப்போ வாங்க நம்ம டைரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குது டைரி. குவாலிட்டி சொல்லணும் உண்மையாகவே வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து சிலிக்கானில் வந்து மேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ரப்பர் டைப்பில் வந்து சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக செமையாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்கேல் தான். இந்த ஸ்கேலில் வந்து நம்ம பிளாஸ்டிக்னும் சொல்ல முடியாது, ரப்பர்னும் சொல்ல முடியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பெண்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஆக்சுவலி இதில் சைடில் இருக்க ஹோல்ஸ்லாம் வந்து இந்த டைரியில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இப்படி மாட்டக்கூடியது. அது ஓப்பன் பண்ணுறது நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த புக் மார்க்கர். ஆக்சுவலி இது வந்து பேப்பர் பறக்காமல் வைக்கக்கூடிய அந்த பின்னை ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பிங்க் கலரில் பாம்ஸ் வச்சு நிறைய கலராக இருக்குது. கோல்டு கலரில் அந்த ஸ்டாப் இருக்குது. மீதியெல்லாம் அந்த பாம்ஸ் கலர் பாம்ஸ்லாம் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு பவுச்சு. ஸோ இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது வந்து லிக்விட் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்படி இல்லை. அப்புறம் என்ன நினச்சேன், திறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இது வந்து வெளியில் வராமல் இருக்கக்கூடிய ஒரு பவுச்சு நினச்சேன். பட் ஆனால் உள்ளே வந்து இருக்கிறது வந்து ஒரு குட்டி குட்டி சாம்ஸ்லாம் வந்து இருக்குது. அதாவது கையில் எடுக்க முடியுது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். பார்த்திங்களா, இவ்வளோ க்யூட்டாக இருக்கக்கூடிய நிறைய சாம்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஹார்ட்டு, ஸ்டாரு, சர்க்கிள், ஸ்கொயர் அப்படி நிறைய இருக்குது. ஸோ இதில் உள்ள சைடில் இருக்கிறதுமே வந்து நம்ம மாட்டிக்கலாம். அந்த எட்ஜு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நம்ம மாட்டிக்கலாம். இதுவுமே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதுமாதிரி அங்கே கொஞ்சம் ஷைனிங்கில் க்ரீன் கலரில் மாறுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து இது வந்து புக்கு மார்க்கர். ஓகே, புக் மார்க்கர். ஸோ யூனிகார்னில் இருக்குது. இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், அதாவது சைஸில் இருக்குது. ஒன்று வந்து ஹியூஜ் லார்ஜ் சைஸ், மீதியெல்லாம் வந்து நம்ம மாட்ட முடியாது. இதை வந்து ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்ம பெருசாக மாட்ட முடியும். மீதியெல்லாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடியது. க்யூட்டாக இருக்குது யூனிகார்ன் போட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி நோட். உங்களுக்கு தெரியும், ஸ்டிக்கி நோட்டில் வந்து ஸ்டிக்கி பேப்பர்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படி வந்து பார்ட் பிரிக்கிற மாதிரி உள்ள ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் பிங்க் வந்து இங்கிலீஷ் கார்டும் 2-3 பேஜஸ் விட்டுட்டு ஓல்டு 19 கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களே நோட்ஸ், அது மாதிரி இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு ஸ்டிக்கி நோட்ஸில் நியூ மாடலில் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு அப்படி வச்சுக்கலாம். பட் நான் ஜெனரலாக எடுத்திருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் இந்த கிட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டிக்கர்ஸ்லாம். நான் நிறைய ஸ்டிக்கர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு நாள் உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பேப்பர்ஸ். நான் இந்த மாதிரி
இருக்குது, நார்மல் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. பட் இது இல்லை, இது வந்து ஒரு பேப்பர் டைப்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டு இல்லாமல் பேப்பர் டைப் லைட்டாக கலந்துருக்கு. அதாவது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லலாம். இது வந்து யூனிகார்ன் போட்டு சூப்பராக இருக்குது. எல்லாமே யூனிகார்ன் தான் இருக்குது. வேறு ஏதாவது இருந்தால் கூட எனக்கு இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. யூனிகார்ன் ரொம்ப இருக்குது, நல்லா அழகாக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேப்பர் சொன்னால் சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஆக்சுவலி நம்ம நார்மலாக A4 ஷீட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது, குவாலிட்டி ரொம்ப திக்னஸாக இருக்குது. இது வந்து சார்ட் பேப்பரை விட சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இது நான் ஒரு கிளிக்க முடியாது, டக்குன்னு தண்ணி போட்டோம்னா டக்குனு கிழிவுற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. A4 ஷீட்டை விட கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக, கொஞ்சம் கனமாக சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹோல்ஸில் இப்படி மாட்டிட்டோம், சூப்பராக இருக்கும். இது வந்து மேக்ஸ் பண்ணுற மாதிரி கொரியன்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் எப்படி ஓப்பன் பண்ணணும் காமிக்கிறேன். இந்த சைடில் 2 இருக்குது இல்லையா, இங்கே ஒன்று. இதை நம்ம லாங் அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா டக்குன்னு ஓப்பன் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். பட் இது குட்டீஸ் கொடுத்துறாதீங்க, பிகாஸ் இதை க்ளோஸ் பண்ண போது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து புக் மார்க்கையும் வச்சுக்கலாம், ஸ்கேலையும் வச்சுக்கலாம். ஸ்கேலில் வந்து இதில் உள்ள சின்ன கேப் இருக்குது, ஸோ அதனால் இதை மூடிக்கிட்டே வச்சிடலாம், திறக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி நீங்கள் வந்து திறந்துட்டு இப்படி பூட்டாமல் வச்சிட்டிங்கன்னா இப்படி தான் வந்து விழுந்துடும். ஸோ அதனால் பூட்டிட்டு தான் வைக்கணும். இதை எப்படி பூட்டணும்னு சொல்கிறேன். இது வந்து பூட்டும் போச்சில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பூட்டணும், பெரியவங்களா இருந்தாலும். ஏன்னா இப்படி அமுக்கும் போது இப்படி அதை பிடிச்சி அமுக்க வேண்டியதான். அது கையில் லேசாக பட்டால் கூட எடுக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடும், செம்ம வலி வலிக்கும். எனக்கு இன்னும் ஆகலை, பட்டா தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கேட்டுக்கு நீங்கள் 10 out of 10க்கு 9 கொடுப்பீங்களா, 8 கொடுப்பீங்களா, இல்லை அப்படி உங்கள் ரேட்டிங் ஒப்பீனியனை கீழே ஷேர் பண்ணுங்கள். நான் 10 out of 9 கொடுப்பேன். பிகாஸ் க்ளோஸ் பண்ண போஸில் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு மைனஸ். இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு